அனைவருக்கும் வணக்கம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்சிகள் மாறும், காட்சிகள் மாறுவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா ஆட்சிகள் மாறும், காட்சிகள் மாறுவதில்லைன்னா, ஏடிஎம்கே இருக்கும், திருப்பி டிஎம்கே ஆட்சிக்கு வரும். டிஎம்கே இருக்கும், திருப்பி ஏடிஎம்கே ஆட்சிக்கு வரும். இப்ப புதுசா வந்து தவகல கட்சி, தாவேகா தாவேகான்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஒண்ணு வந்திருக்கு. இப்ப என்னன்னா, இதே தாவேகா கட்சி வந்து போன டிஎம்கே ஆட்சியில வந்து ஒரு லாக்அப் டெத் ஆனும்போது, ஸ்டாலின் அங்கிள் உங்களுக்கு வந்து இறக்கம் இல்லையா? ஸ்டாலின் அங்கிள் சாரி கேட்டா முடிஞ்சிருமா? பணம் கொடுத்தா முடிஞ்சிருமா? இது நியாயமா? அதுவா? இதுவா? அப்படின்னு கேள்வி கேட்டவங்களாம் இப்ப உங்க ஆட்சி நடக்குது. உங்க ஆட்சியில ஒரு நாளைக்கு முன்னாடி நாகர்கோவில்ல சபரிவர்மன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து நாகர்கோவில் கிளைச்சிறை, அதாவது சப்ஜெயில் அப்படின்னுவாங்க, அதுல வந்து டெத் ஆயிட்டு இருக்காரு. போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்து செத்துட்டாரு, மாரடைப்பு வந்து செத்துட்டாருன்னு சொல்லி இருக்காங்க. ஆனா அந்த ரிப்போர்ட்லாம் அந்த போய் நேர்ல பார்க்கும் போதும் அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்லாம் வந்து பிறகு அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 19 இடத்துல காயம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்பா ஆட்டு இங்க இருக்கு, ஆட்டு பாதிப்புனா இங்க தானே வழி வந்து செத்துருக்கணும், உடம்புல எப்படி காயம் இருக்கும்? இதுல புது விதமான ஹார்ட் அட்டாக்கா இருக்குது. இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் யாருக்கு எந்த உலகத்துலயும் வந்து நான் பார்த்தது இல்லையா? ஆட்டு வலினா ஹார்ட் அட்டாக்னா நெஞ்ச புடிச்சுப்பாங்க, அப்படியே வந்து செத்துருவாங்க. உடம்புல எப்படி காயம் வரும்? அப்ப இதுவும் கிட்டத்தட்ட வந்து லாக்அப், இந்த நம்ம ஸ்டேஷன் போல் காவல் நிலையத்துல உள்ள செத்தாலும் ஒண்ணுதான், ஜெயிலு உள்ள செத்த எல்லாமே லாக்அப் டெத் மாதிரி தான் வரும். சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து இந்த டிவிக்கு அறிவுள்ள, நியாயமுள்ள, மொரட்டு முட்டு கொடுக்கிற தற்கூரிகள் எங்க போனீங்க? எங்க ஒருத்தர் கூட ஆளை காணுமப்பா. இதுவே டிஎம்கே ஆட்சியா இருந்துச்சுன்னா அங்க அப்புறம் அங்க பண்ணிட்டாங்க, நியாயமே இல்லையா, இதை கேட்க ஆள் இல்லையா, கேளுங்க ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு லபாலபான்னு கத்திருப்பீங்க. இப்போ எங்க கிழிக்க போனீங்க டிவிக்கே தற்கூரிகள்? நம்ம கேட்கணும்ல. சரி, கேட்டா சொல்லுவாங்க 3 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அரெஸ்ட் பண்றவங்க தேவையில்ல, இந்த தப்பு நடக்காம இருக்கிறது தான் நீங்க தேவை. இதே கேவலமான லாக்அப் டெத் தானே போன ஏடிஎம்கே ஆட்சியில் நடந்துச்சு, அதுக்கு டிஎம்கே ஆட்சியில் நடந்துச்சு, 2 ஆட்சி நடந்துச்சுல. அதே இதுதான் உங்களுக்கு நடக்குதுன்னா அப்ப நீங்க என்ன மாற்றம் அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல. இப்போ டிவிக்கே தற்கூரிகள், இன்ஸ்டா இன்ஃபுளுசர், பேரே வரமாட்டேங்குது, இன்ஸ்டால அந்த காசை வாங்கி வீடியோ போடுற அந்த நாய்கள், அந்த யூடியூப்ல வீடியோ போடுறதுங்க, இவங்கெல்லாம் எங்க போனீங்க? கேட்டா சொல்லுவாங்க அவர் வந்து குட்கா வித்து அதுல அரெஸ்ட் ஆகி இதுவானாரு. அவர் வந்து பொட்டிக்கடை வச்சுங்கிறாருப்பா. அந்த சபரிவர்மன் அந்த அண்ணன் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி, அவர் வந்து பொட்டிக்கடை வச்சுட்டு இருக்காரு. ஏதோ அந்த குட்கா வந்து அந்த 2 பாக்கெட்டோ 3 பாக்கெட்டோ எதுக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் என்னன்றேன், அது தப்பு தான், அரெஸ்ட் பண்ணியா வழக்க போட்டு ஜெயில போட்டு இது பண்ணு. அதாவது வந்து நான் 1 கோடி கொள்ளடிப்பேன், என்ன விட்டுருவானுங்க. 100 ரூபாய் பசிக்கு திருடுவான், அவனை போய் இது பண்ணுவாங்க. அதே தான் இதுலயும், இவர் பண்ண தப்பு தான், அரெஸ்ட் பண்ணினா அதுக்கு ஏதோ தண்டனை கோர்ட்ல கொடுத்து நீ ரிமாண்ட் பண்ணு, ஜெயில போடு, ஓகே. கொல்ற அளவுக்கு அப்படி என்ன இது எனக்கு புரியலையா? சரி, அப்படியே உனக்கு இது இருந்தா நீ என்ன பண்ணிருக்கணும்? போயிட்டு அந்த பல்கா, இப்போ இவர் வந்து தயாரிச்சிருக்க மாட்டாரு, இவர் யார்கிட்டயாவது பல்கா வாங்கியிருப்பார்ல. உனக்கு தெம்பு திராணி இருந்தா நீ என்ன பண்ணீங்க? போய் அவங்கள பிடிச்சிருக்கணும். மொத்தமா விக்கிறவனே விட்டுறீங்க, மொத்தமா விக்கிறவனே விட்டுறீங்க, கீழே இருக்கிறவனை மட்டும் பிடிக்கிறீங்களே. கீழே இருக்கிறவனை பிடிச்சா என்ன பண்ணுவான்? மொத்தமா பிடிச்சவனை பிடிச்சா, இப்போ நான் விற்கிறேன்னா என்ன பிடிச்சிங்கன்னா என்னால விற்க முடியாது, அது சப்ளை ஸ்டாப் ஆயிடும், அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு. அதை விட்டுட்டு கீழே கொண்டு போய் பிடிச்சி அவனை அடிச்சு சாவடிச்சு என்ன இப்போ யூஸ்? இப்போ அவனை சாவடிச்சிட்டீங்க, இது நின்றுமா? அவன் அவன் அந்த அண்ணனுக்கு வர சப்ளை வந்து இன்னும் வந்துட்டு தானே இருக்கும். சப்ளை பண்றவன் ஒருத்தர் இருப்பான்ல, அவன் எங்க? இதுக்கு வந்து டிவிக்கு அறிவு கட்ட தற்கூரிகளும் இது வரைக்கும் எந்த தற்கூரிகளையும் வாயை திறக்கல. இதுவே அதான் இது வரைக்கும் இந்த இன்ஸ்டால பார்த்து எந்த ஒரு டிவிக்கு அந்த இது முன்னாடி ஓட்டு போடுங்க மாற்றம் வந்துடும், அண்ணன் வந்தா மாற்றம் வந்துடும், இது வந்துடும், அது வந்து யாரையும் இப்போ ஆளை காணும். யூடியூப்ல லவாலவான்னு கத்தி இந்த வாடகை வாங்கிங்களா, வாயை எடுத்து சம்பாரிச்சிருந்த நாய்களா வந்து அதுங்களும் ஆளை காணும். அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு முதல்வர் அவர்கள் வந்து இது வரைக்கும் இதை பத்தி ஒரு வாயை திறக்கல, எதுவும் பேச்சும் பேசல. இன்னொரு விஷயம், அவருக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு கூட தெரியல. 4 பேர் அவர் வந்து செய்தி பாக்குறாருன்னு தெரியல, இது 4 பேர் போய் அவர்கிட்ட சொன்னாதான் அவருக்கு தெரியும். அப்படிதான் பாக்க அவர் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. அது எதுவுமே அவர் டைரக்டா தெரியுது இல்ல, யாராச்சும் பார்த்துட்டு போய் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொன்னாதான் அவருக்கு தெரியும் போல. அது மாதிரி இந்த விஷயத்தை யாராச்சும் அவர் போய் சீக்கிரம் சொல்லுங்க, சொல்லி அவர் எதுக்காச்சும் எதாவது ஒரு அறிக்கை விட சொல்லுங்க, பேச சொல்லுங்க, சரிங்களா? இதுக்கும் வந்து நான் ஏன் பேசணும், நான் பேசின ஸ்டேடியம் இதுக்கும் கேட்டீங்கன்னா அப்புறம் என்னத்த சொல்றது? அப்புறம் நல்ல மாற்றம்னு சொல்லிட்டு தலையில துண்டை போட்டுன்னு போக வேண்டியதுதான். என்னத்தான் சொல்றது, அனுபவிச்சுதான் ஆகணும். பார்ப்போம். நன்றி, வணக்கம்.